அருமையானவர்களே, கலாச்சாரம் என்றால் என்ன? பொதுவாக மக்கள் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் நடைமுறைகளே கலாச்சாரமாகும். இது நிறம், ஊர், மொழியை பொறுத்து மாறுபடும். ஆனால் இஸ்லாத்திலும் முஸ்லிம்களிடத்திலும் கலாச்சாரம் என்பது சுன்னத்தான நடைமுறைகளை தவிர வேறு எதுவும் இல்லை. சகோதர சமுதாயத்தவரை போல ஊர், நிறம், மொழிகளை பொறுத்து மாறுபடுவதில்லை. ஏனென்றால் முஸ்லிம்களின் வாழ்வியல் கலை என்பது நபி அவர்களின் வழிகாட்டல்களை தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே ஊர், நாட்டு பழக்க வழக்கங்கள் அந்த நபி வழிக்கு முரண்படாமல் இருந்தால் அதை நாம் ஏற்று எடுத்துக்கொள்வோம். முஸ்லிம்களாகிய நாம் பழக்க வழக்கத்திற்கு அடிமைகள் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளாகிய சுன்னத்திற்கு அடிமைகளாகும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. நான் கொண்டு வந்த மார்க்கத்தை, சுன்னத்தை முழுமையாக உங்களுடைய மனம் விரும்ப வேண்டும். அப்படி என்னுடைய சுன்னத்தை உங்களுடைய மனம் முழுமையாக விரும்பாத வரை நீங்கள் உண்மை மூமீனாக ஆக முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுன்னத் என்பது சாதாரண பழக்க வழக்கங்களை கூட அது வணக்க வழிபாடுகளாக மாற்றிவிடும். உதாரணமாக, நாம் செய்கிற செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள், எனவே நான் செய்கிறேன் என்பதாக செய்தால், அதாவது ஒரு ஒட்டகம் சவாரி செய்கிறோம், குதிரை சவாரி செய்கிறோம் என்கிற போது அதை நாம் செய்கிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒட்டக சவாரி செய்திருக்கிறார்கள், குதிரை சவாரி செய்திருக்கிறார்கள், எனவே நானும் செய்கிறேன் என்பதாக சொல்லி ஒருவர் செய்வார் என்று சொன்னால், அந்த ஒட்டக குதிரை சவாரி கூட பொழுதுபோக்குக்காக நீங்கள் செய்தாலும் அதுவும் உங்களுக்கு சுன்னத் என்கிற அடிப்படையில் நன்மையாக, வணக்கமாக மாறிவிடுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரம் என்பது முதலாவதாக இர்திதாதுல் ஃபிக்ரி, அதாவது முஸ்லிமாக பிறந்த உள்ளங்கள் குஃப்ரு, ஷிர்கின் சகவாசத்தால் காஃபிரான சிந்தனையை அது உட்கொண்டிருக்கிறது. முஸ்லிமாக ஒரு மனிதர் வாழுகிறார், ஆனாலும் மன விருப்பமின்றி வாழுகிறார். தொழுகிறார், ஆனாலும் ஆசையின்றி தொழுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது? கால் வீங்க இரவெல்லாம் நின்று தொழுதார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தொழுகையில்தான் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நாமும் தொழுகைக்காக வேண்டி வருகிறோம், தொழுகிறோம். எந்த அளவுக்கு அந்த தொழுகையில் நமக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது? எந்த அளவுக்கு முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்க நின்று தொழுதார்கள் என்பதை அறிகிற நாம் தொழுகையில் எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் நின்று தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதில் இன்பம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்பண்டா இந்த தொழுகை முடியும், நாம் வீடு செல்லலாம் என்கிற எண்ணத்தில் தொழுகையை பாராமுகமாக, அதை அலட்சியமாக கருதக்கூடியவர்கள், அதை எல்லோரும் செய்கிறார்கள் நாமும் செய்தாக வேண்டுமே என்கிற கட்டாயத்தில் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவர்களை நாம் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை தான் கண்குளிர்ச்சி என்பதாக சொன்னார்கள். அப்படி அந்த தொழுகை நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக சிந்தனையிலேயே மூழ்கி போயிருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டும் நாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இரண்டாவதாக சிலர் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது அது காலாவதியாகிவிட்டது என்று கூறுகிறார்கள். இந்த நவீன யுகத்திற்கு, இந்த நாகரீக காலத்திற்கு இது ஒத்து வராது என்று குறுக்கீடு செய்கிற நிலையை பார்க்கிறோம். அப்படியானால் இஸ்லாமும் காலாவதியாகிவிட்டது என்று கூற வேண்டும். உண்மையில் அப்படி அல்ல.
இஸ்லாத்தையும் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் அவர்களுக்கு மங்கிவிட்டது. இது கண்களை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என்று கூறுவதை போன்றதாகும். மார்க்கம் என்பது அது காலாவதியாகிவிடக்கூடிய, ஏதோ அந்த காலத்திற்கு பொருந்தக்கூடியது, இந்த காலத்திற்கு இதுவெல்லாம் பொருந்தாது என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று அல்ல. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நிலைத்திருக்கும். அதே போலத்தான் இந்த மார்க்கம், சுன்னத், இஸ்லாம் என்பது அது காலாவதியாகிவிடக்கூடிய ஒன்று அல்ல. அது அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமான், மனிதனிடத்தில் இப்படியும் ஒரு காலம் வரும். 1400-500 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இது. அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபிலி அலல் ஜம்ர். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அப்போது அவன் மார்க்கத்தில், ஒரு மனிதன் அவனுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது என்பது நெருப்பு தணலை, நெருப்பு கங்கு இருக்கிறது, அதை கையில் வைத்திருப்பதை பிடித்திருப்பவனை போன்று அவன் பதறுவான் என்பதாக சொன்னார்கள். நெருப்பு கங்கை கையில வைத்து கொண்டு நிற்க முடியுமா? என்ன செய்வோம்? உடனே உதறி தள்ளி விடுவோம் இல்லையா? அதே போலத்தான் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது அந்த மனிதனுக்கு கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பதை போன்று அவனுக்கு தோன்றும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று எண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கு உள்ள செயல்பாடுகள் சமூகத்தில் இருக்கிற மக்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஅதி அலன் நாஸி ஸமான், மனிதனிடத்தில் இப்படியும் ஒரு காலம் வரும், யுஹிப்புர் ரஜுலு ஃபீஹி ஸதீகா வ யஅக்கு வாலிதைஹி. அந்த காலத்துல அந்த மனிதன் என்ன செய்வான், எப்படி நடந்து கொள்வான் என்று சொன்னால், நண்பர்களை விரும்புவான், நண்பர்களை நெருக்கமாக ஆக்கிக் கொள்வான், பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவான், பெற்றோர்களை ஒதுக்கி தள்ளுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் நாம் இதை அதிகமாக பார்க்கிறோமா இல்லையா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஷ்ரபன்ன நாஸுன் மின் உம்மத்தில் ஹம்ர யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா. என்னுடைய உம்மத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதர்கள் சிலர்கள் மதுவை குடிப்பார்கள், ஆனால் அதற்கு வேறு வேறு பெயர்களை சூட்டிக் கொள்வார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போதையை தரக்கூடிய அந்த பொருட்களுக்கு வெவ்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹம்ர் என்கிற அந்த பெயர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேறு பெயர்களை வைத்துக்கொண்டு அதை உட்கொண்டு இருக்கக்கூடிய, குடித்து கொண்டிருக்கக்கூடிய, உடலில் செலுத்தி கொண்டிருக்கிற நிலையில்தான், இருக்கிற காலச்சூழ்நிலையில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு இடத்தில் இப்படி சொன்னார்கள், லா யஅதியன்ன அலன் நாஸி ஸமானுன் லா யப்கா அஹதுன் இல்லா அகலர் ரிபா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் அப்போது வட்டியை, ரிபாவை உண்ணாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். இதை யாராவது நம்மில் மறுக்க முடியுமா? ஒருவர் அதை நேரடியாக உண்ணாவிட்டாலும் அதனுடைய தூசி, அதனுடைய பாதிப்பாவது அவரை தாக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் என்பது, இந்த சுன்னத் என்பது 1500 வருடங்களுக்கு முன்னால் அது பொருந்தக்கூடியது, இப்பொழுது பொருந்தக்கூடியது அல்ல என்பதல்ல. கியாமத் நாள் வரைக்கும் பொருந்துகிற, காலாவதியாகாத, அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிற ஒரு மார்க்கத்தை, ஒரு சுன்னத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். பாருங்கள், இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 செய்தியை சொன்னார்கள். ஹம்சுன் மினல் ஃபித்ரதி, 5 செயல்கள் பித்திரத்தில், அதாவது இயற்கை தூய்மையில் உள்ளவை என்பதாக சொன்னார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு 5 காரியத்தை சுன்னத்தாக வழிமுறையாக நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அல் ஹிதான், ஹத்னா விருத்த சேனம் செய்வது, வல் இஸ்திஹதாத் மர்ம உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய முடியை அகற்றுவது, வ நஸஃபுல் இப்தி அக்குல் முடியை அகற்றுவது, வ தக்லீமுல் அல்ஃபார் நகங்களை வெட்டுவது, வ கஸ்ஸு ஷாரிப் மீசையை கத்தரிப்பது. இதுவெல்லாம் இயற்கை தூய்மை என்னுடைய சுன்னத் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 வருடங்களுக்கு முன்னால் கற்றுத்தந்த இந்த வழிமுறை, இந்த சுன்னத் அந்த காலத்துக்கு சரிதா, இந்த காலத்திற்கு பொருந்தாது என்பதாக சொல்ல முடியுமா? மருத்துவர்கள் இந்த 5இல் ஒன்றை நாம் எடுத்துக்கொள்வோம். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இஸ்லாமியர்களே ஹத்னா செய்வதற்காக உங்களை விட அதிகமாக அவர்கள் வருகிறார்கள் என்பதாக மருத்துவர்கள் இன்றைக்கு சான்று பகருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஏராளமான நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது என்பதற்காக வேண்டி அந்த ஹத்னா சுன்னத் என்கிற அந்த விருத்த சேனத்தை அவர்கள் செய்து கொள்கிறார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. என்கிற போது இது காலாவதியாக ஆகிவிடக்கூடிய சுன்னத்து மார்க்கம் அல்ல என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கனடா நாட்டை சார்ந்த ஒரு மருத்துவர் ஹத்னா செய்வதனால் எய்ட்ஸ் நோய் பரவுவது குறைகிறது என்பதாக சொல்லுகிறார். என்கிற போது இந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற சுன்னத்துகள் ஒவ்வொன்றும் அப்டேட்டாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, மார்க்கம் என்பது எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக சொன்னார். சொன்னவர் நம்ம கூட சேர்ந்தவர். எப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய அந்த உபதேசம் என்பது ரொம்ப நீண்ட நேரம் பயானாக இருக்கக்கூடாது. நாம் சொல்லுவோம் இல்லையா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். எதை சொன்னாலும் ஒரு வார்த்தையில ஒரு வரியில சொல்லி முடித்து விட வேண்டும் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதே மாதிரி அந்த நபித்தோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் சொல்லுகிற அந்த உபதேசம் எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்லித்தாருங்கள் நபியே, அதை நான் பின்பற்றுகிறேன் என்பதாக சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதருக்கு, குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகீம், ஈமான் கொள்ளுங்கள். நீங்க ஈமான் கொண்டதற்கு பிறகு அங்க எங்கேயும் மாறி போயிடக்கூடாது. இந்த கலாச்சாரத்தை விட்டு நீங்கள் தவிர்த்து நிற்கக்கூடாது. அதிலேயே இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் கொள்ளுங்கள், அதிலேயே நிலைத்து நில்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இறுதி வரைக்கும் நமக்கான அந்த கலாச்சாரத்தை சுன்னத்தை பேணக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர கொஞ்சம் அப்படியே உலகம் போகிற போக்கிலே இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறிந்துவிடக் கூடாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கலாச்சாரங்களிலெல்லாம் மிகச்சிறந்த கலாச்சாரம் என்று சொன்னால் அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற இந்த கலாச்சார வாழ்வியல் தான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் இப்படி சொன்னார்கள், ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற வழிகளெல்லாம் நேரான வழி என்று சொன்னால் அது என்னுடைய நேர்வழிதான், அது என்னுடைய கலாச்சாரம் தான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இன்று எந்த அளவுக்கு இந்த சமூகம் பிற மத மக்களினுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, ஆடைகள் அணிவதில் மேற்கத்திய கிறிஸ்தவ நாடுகளினுடைய கலாச்சாரம் நம்மில் பின்பற்றப்படுகிறது. ஆண்கள் பெண்களைப் போல ஆடை அணிந்து கொள்வது, பெண்கள் ஆண்களைப் போல ஆடை அணிந்து கொள்வது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நமக்கு முன்னால் பார்க்கப்படுகிறது. வெட்க உறுப்புகள் மறைக்கப்பட வேண்டுமே என்கிற எண்ணம் இல்லாமல், வெட்க உணர்வே இல்லாமல் ஆடை அணிகிற கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிறது. எங்களுடைய ஆடை அது எங்களுடைய உரிமை என்பதாக சொல்லிக்கொண்டு
பார்ப்பவர்களின் கண்கள் கூசக்கூடிய அளவிலே ஆடை அணிந்து கொள்கிற கலாச்சாரம். தலைமுடியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தலைமுடி அலங்காரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய கிறிஸ்தவ கலாச்சாரம் இன்றைக்கு பின்பற்றப்படுகிறது. ஒரு பக்கம் முடியை எடுத்துவிட்டு மறுபக்கம் முடியை வைத்துக் கொள்கிற கலாச்சாரம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும், சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முடி வைப்பதற்கு நமக்கு கற்றுத்தந்தார்கள்? நீங்கள் முடி வைப்பதாக இருந்தால் சீராக வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்று போல வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை எடுப்பதாக இருந்தால் முழுவதுமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை, சுன்னத். ஆனால் இன்றைக்கு ஆசையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு முடியல அந்த தலையில 3-4 கோடுகள் போட்டு விடுகிற நிலைகளை பார்க்க முடிகிறது. அதே போல முடியில ஏற்கனவே கருமையாக இருக்கக்கூடிய அந்த முடியிலும் கூட சாயம் கலராக சாயம் பூசுகிற கலாச்சாரமும் வந்துவிட்டது. முகத்தில் முடியை தொங்க விட்டு அப்படியே சிலுப்பி விட்டு கொண்டிருக்கிற, கையை வச்சு அதை பல தடவை எடுத்து விட்டு கொண்டிருக்கிற, தொழுகையில் நிற்கிற போது ஒரு செயலுக்கு மேலாக ஒரு செயலை 3 தடவைக்கு மேலாக ஒரு செயலை செய்தோம் என்று சொன்னால் தொழுகையே பாத்திலாக முறிந்துவிடும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. முடிய முகத்துல தொங்க வைத்து இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? தொழுகையில் நின்று கொண்டு அந்த முடியை அப்படியே சிலுப்பி விட்டு கொண்டே 3 அல்ல 6 அல்ல எத்தனையோ தடவைகள் சிலுப்பி விட்டு கொண்டே இருக்கிற, கையை விட்டு அதை கோதி விட்டு கொண்டே இருக்கிற, தொழுகையில் தான் நாம் நிற்கிறோமா என்கிற எண்ணமே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற செயல்பாடுகளை பார்க்க முடிகிறது என்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த கலாச்சாரத்திற்கு மாற்றமாக ஒரு கலாச்சாரத்தை நாம் கையில் எடுப்போம் என்று சொன்னால் நாம் செய்கிற இபாதத்துகளுக்கு கூட அது இடையூறாக அமைந்துவிடும், அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்கிற போது அதில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். நடிகர்களை போல முடியை அமைத்துக் கொள்வது என கலாச்சாரத்தினுடைய அந்த சீரழிவு அதிகரித்து போயிருக்கிற ஒரு காலச்சூழலை நாம் பார்க்கிறோம். எனக்கு என்னுடைய குடும்பம் இருக்கிறது, அவர்கள் சப்போர்ட்டாக இருக்கிறார்கள், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்பதாக சொல்லி இன்றைக்கு ரீல்ஸ் மோகத்திலே ரீல்ஸ் போடுகிற கலாச்சாரம் என்பது, ஷார்ட்ஸ் போடுகிற கலாச்சாரம் என்பது, அதன் மூலமாக சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற கலாச்சாரம் என்பது அது மிகவும் அதிகரித்து போய் இருக்கிற காலச்சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் உள்ள பெரியவர்கள் எங்களுக்கான வாழ்க்கை துணையை அவர்கள் தேட வேண்டிய அவசியமில்லை, எங்களுக்கான துணையை நாங்களே தேடிக்கொள்வோம் என்பதாக சொல்லிக்கொண்டு காதல் வயப்பட்டு போய் நிற்கிற இளைஞர்களையும் இளைஞர்களையும் இன்றைக்கு சமூகத்தில் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் வீட்டிலலாம் அப்படி நடக்காது, ஏன் பிள்ளைகள்லாம் அப்படி கிடையாது என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஆலிம்சாவினுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆஜியாரினுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழுகையாளிகளுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக கேவலப்பட்டு நிற்கிற, அதன் மூலமாக சமூகத்தில் தலைகுனிவை சந்திக்கிற நிலைகளெல்லாம் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு அது அதிகரித்து அதையும் தாண்டி எப்படி ஒரு கலாச்சாரம் வந்துவிட்டது என்று சொன்னால், அவன் விருப்பப்பட்டா அவன் போயிட்டா, அதுக்காண்டி என் பிள்ளைன்னு இல்லைன்னு ஆயிரமா, என் மக இல்லைன்னு ஆயிரமா, அவன் இந்த மதத்திற்கு வராட்டாலும் பரவாயில்லை, அவளோடு நான் போய் சேர்ந்துக்கிறேன், அவளை என் வீட்டில் இணைச்சிக்கிறேன், குழந்தை குட்டின்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் என்பதாக சொல்லி கூடி குழாவி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை, மார்க்கத்தை சீரழித்ததை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் கலாச்சார சீரழிவினுடைய உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிற சமூக மக்களினுடைய நிலையை பார்க்கிறோம் என்கிற போது நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருக்க கூடாது என்கிறது மார்க்கம். அப்படி தனித்திருந்தால் அங்கே 3வது நபராக ஷைத்தான் இருப்பான் என்பதாக சொல்லித் தருகிறது மார்க்கம். அங்கே தவறு நிகழ்ந்துவிடும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் படிக்கிற இடத்திலேயோ அல்லது வேலை பார்க்கிற இடத்திலேயோ தனித்திருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் என்பது நம்ம ஊர்ல தான், அது தெரிஞ்சா அதை பெருசாக்கிடுவாங்க, பூதாகரமாக்கிடுவாங்க, அதெல்லாம் 10ஆம் பசலித்தனம். இந்த நாம எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம், யாரு கூடயும் யாரும் பைக்கில் போகலாம், யாரு கூடயும் யாரும் ரூம்ல இருக்கலாம், அது நம்ம சமூக மக்களுக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை என்பதாக சொல்லி சமூக மக்களுக்கு பயப்படுகிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு பார்க்கிறோம்.
அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் சேர்ந்து பழகுகிற இந்த கலாச்சாரம் என்பது பெருகி போயிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட கணவனை விட அந்நிய ஆடவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் என்பது இன்றைக்கு பெருகி போயிருக்கிறது. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அதிகமாக தன்னுடைய கணவனை முன்னிறுத்தி கணவனை பக்கத்தில் வைத்து கொண்டே என்னுடைய கணவரை விட உங்களைத்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்பதாக பிற ஆடவரை பார்த்து சொல்லுகிற சமூகத்தினுடைய பெண்களை நான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கூட இந்த நடிகர் ஷாருக் கான் இருக்கிறாரே, அவரிடத்திலே ஒரு பெண் என்னுடைய கணவரை விட உங்களைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதாக சொல்லிவிட்டார். அந்த நடிகர் என்ன செய்தார் தெரியுமா? உடனேயே நீ எந்த விதத்துல உன் கணவரை விட என்னத்தான் ரொம்ப பிடிக்கும்னு நீ சொல்லலாம்? நீ எப்படிமா நீ அந்த உன்னுடைய கணவரை வச்சுக்கிட்டே உன் கணவரை விட என்ன ரொம்ப பிடிக்கும்னு நீ சொன்ன? நான் உனக்கு ஏதாவது உழைத்து தந்திருக்கிறேனா? உனக்கு நான் பணம் தந்தேனா? உனக்கு பிள்ளை குட்டிகளை நான் தந்தேனா? உன் குடும்பம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் உன்னுடைய கணவர். உனக்கென்று ஒரு வாழ்க்கையை தந்தவர் உன்னுடைய கணவர். அவர் வேர்வைக்கு அவர் வேலை செய்து சிந்துகிற அந்த வேர்வைக்கு இந்த உலகத்தில் எதுவும் ஈடாகாது. அப்படி இருக்கிற போது உன்னுடைய கணவரை விட நான் உயர்ந்தவன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதாக சொல்லிவிட்டாயே. எக்காலத்திலும் யாரையும் பார்த்தபடி சொல்லாதே. உன்னுடைய கணவன் தான் உனக்கு முதலில் பிடிக்க வேண்டும், அவன்தான் மிகப்பெரியவர் என்பதாக அந்த ஷாருக் கான் என்கிற அந்த நடிகர் சொல்லி அந்த இடத்திலேயே இப்பவே உன் புருஷனுக்கு நீ ஐ லவ் யூ சொல்லு என்பதாக சொல்ல வைத்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிந்தது என்று சொன்னால், இப்படி அதிகமான மக்கள், அதுவும் இளம் பெண்கள் தன்னுடைய கணவரை விட அதிகமாக மற்ற ஆடவர்களை விரும்புகிற அல்லது பிடிக்கும் என்பதாக அதெல்லாம் ஒரு தவறே இல்லை என்கிற மனப்பான்மைக்கு வந்துவிட்ட இந்த கலாச்சாரம் என்பது அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போல திருமண வைபவங்களில் ஆடல் பாடலினுடைய அந்த கலாச்சாரம், திருமண மேடையிலேயே பெண்ணை ஆடச் சொல்வதும் பாடச் சொல்வதும், பெண்ணோடு சேர்ந்து கொண்டு மாப்பிள்ளை டூயட் பாடுகிற அந்த கலாச்சாரமும் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிறது. நட்பு வட்டாரங்களோடு சேர்ந்து கொண்டு மணமக்கள் போட்டோ ஷூட் எடுக்கிறோம் என்கிற பெயரிலே நடக்கிற கலாச்சார சீர்கேடுகள் என்பது ஏராளம். வெடிவெடித்து பட்டு மேலதாளங்களோடு செல்லுகிற அந்த கலாச்சாரமும் இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாமிய திருமணங்களில் மாற்று மத கலாச்சாரம் ஊடுருவி போய் இருக்கிறது என்பதை அதிகமாக பார்க்கிறோம். ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரே ஒரு நபியினுடைய சுன்னத்தை நிறைவேற்றுகிறோம் என்கிற அந்த பெயரில் ஏராளமான சுன்னத்திற்கு மாற்றமான கலாச்சார சீர்கேடுகளை திருமண வீடுகளில் திருமண வைபவங்களில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்கிற போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தூய்மையான கலாச்சாரத்தை தொலைத்துவிட்டு இந்த உம்மத் நேர்வழியில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சாலையோர கடைகளில் நாம் உணவு சாப்பிட செல்கிறோம் என்று சொன்னால் அந்த ஹோட்டல் அது ஃபேமஸான ஹோட்டலாக இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோமே தவிர அந்த சாப்பிட செல்கிற அந்த கடையில் கிடைக்கிற அந்த இறைச்சி அது ஹலாலா ஹராமா என்று பார்க்காமல் சாப்பிட செல்கிற அந்த உணவு கலாச்சாரம் என்பது இன்றைக்கு பெருகி போயிருக்கிறது. பர்த்டே பார்ட்டி, பேச்சுலர் பார்ட்டி என்கிற பெயரில் போதை கலாச்சாரமும் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இரவு முழுவதும் டிவி, சினிமா, கேம், செல்போன், பைக் என கண் விழித்து இரவு முழுவதும் அதிலே செலவு செய்துவிட்டு எந்த நேரத்தில் பரக்கத் இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த சுபுகினுடைய நேரத்தில் குப்புறப்படுத்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய நிலையை பார்த்து நல்ல படிப்பு சரியில்லைங்கிறோம், அவங்களுக்கு நல்ல வேலை இல்லைங்கிறோம், சமுதாயம் அவன் வெற்றி பெற மாட்டுக்காங்கிறோம். ஆனால் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் சுபுகினுடைய தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் இன்றைய கலாச்சாரம் என்பது எந்த நேரத்தில் வெற்றி இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த சுபுகினுடைய நேரத்தில் ஒரு சமூகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதையே கலாச்சாரமாக வைத்திருக்கிறோம் என்கிற போது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்? சுவனம் வரை தொடரக்கூடிய கணவன் மனைவியினுடைய உறவை இன்றைக்கு ஹுலா தலாக் என படக்கு என்று அறுத்துவிட்டு முட்டையாக ஊர் சுற்றுகிற அந்த கலாச்சாரம் என்பது இன்றைக்கு பெருகி
கொண்டிருக்க ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல இத்தா இருக்க வேண்டும் என்கிற ஷரியாவினுடைய கேடயத்தை மதிக்காமல் அற்பமான சாக்குபோக்குகளை சொல்லி ஷரியாவின் சட்டங்களை உடைத்தருகிற கலாச்சாரமும் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தாய் தந்தையினுடைய உறவை, சகோதர சகோதரிகளுடைய உறவை, குடும்ப உறவுகளை வெட்டி கொண்டு, அக்கம் பக்கத்து வீட்டை பகைத்து கொண்டு, உறவுகளை தூரத்தில் நகர்த்தி வைத்துக் கொண்டு, மஹல்லா வாழ்வை விட்டும் அவதை தூக்கி எறிந்துவிட்டு பள்ளிவாசல் மதரசா என்று எதுவுமே இல்லாமல் இருக்கிற இடமா பார்த்து வீடு கட்டி போய் இருக்கிற அந்த தனிமை கலாச்சாரம் என்பது இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் பணம் தான், பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் என்கிற எண்ணத்தில், பணம் இருந்தால் போதும் அதை எப்படியும் சம்பாதிக்கலாம் என்கிற அந்த கலாச்சாரமும் இன்றைக்கு சமூக மக்களிடத்தில் அதிகரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படி இன்றைக்கு நம்முடைய சமூகம் கலாச்சாரத்தோடு வாழ்கிறோம், நாகரிகத்தோடு வாழ்கிறோம் என நம்பிக்கொண்டு நவீன கலாச்சார நாற்றங்களை சந்தனமாக அள்ளி பூசிக்கொண்டு நிற்கிறது முஸ்லிம்கள். அருமையானவர்களே, எந்த காலகட்டத்திலும் தன்னுடைய தனித்தன்மையை நாம் இழந்துவிடக்கூடாது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கென்று ஒரு கலாச்சாரத்தை தந்திருக்கிறார்கள், சுன்னத்தை தந்திருக்கிறார்கள். அதை எந்த நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது. பாரசீக நாட்டிற்கு ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். அந்த பாரசீக நாட்டினுடைய வட்டமேதை மாநாடு அது நடக்கிற நேரம், அது உணவு சாப்பிடுகிற நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடுகிற அந்த நேரத்தில் அவர் சாப்பிடுகிற ஒரு உணவு துண்டு ஒன்று கீழே விழுந்து விடுகிறது. இப்போ ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு உணவு கீழே விழுந்துட்டுனா என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ட்டுக்கு தெரியும். அவர் உடனே சொன்னாரு, அமீருல் மோமினின் அவர்களே, கீழே விழுந்த அந்த உணவு துண்டை எடுத்து நீங்க சாப்பிட்றாதீங்க. ஏன்னா இருப்பவர்கள் எல்லாம் பக்கத்து நாடுகளிலிருந்து வருகை தந்து இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவங்க நீங்க உங்களை கேவலமா உங்களை பார்க்க போறாங்க என்பதாக சொன்னபோது, இவர்களுக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் விட்டு விடுவதா என்பதாக சொல்லி ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். கீழே விழுந்த அந்த உணவு துண்டை அவர் சொல்லாம இருந்திருந்தா நாசுக்கா எடுத்து சாப்பிட்டிருக்கலாம். அவர் அப்படி சொன்னதுனால இவர்களுக்காக அந்த சுன்னத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக எழுந்து நின்ற ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கீழே விழுந்த அந்த உணவு துண்டை அனைவர்களுக்கு முன்னால் கையிலே எடுத்து வைத்துக் கொண்டு சொன்னார்களாம், அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவுலாய் ஹமகா, இந்த மடையர்களுக்காக, இந்த முட்டாள்களுக்காக எனது ஹபீபின், எனக்கு பிரியமானவரின் கலாச்சாரத்தை, சுன்னத்தை நான் விட்டு விடுவதா என்பதாக சொல்லி அனைவர்களுக்கு முன்னால் அந்த உணவை எடுத்து சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் நமக்கான முன்மாதிரி. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தனித்தன்மையை நாம் விட்டுவிடக்கூடாது, நம்முடைய கலாச்சாரத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அப்படி நாம் நம்முடைய கலாச்சாரத்தை விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு கண்ணியம் இல்லை, ஒரு மதிப்பு இல்லை என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, நசுக்குகிறார்கள், நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வார்த்தையை கவனியுங்கள். சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நஹனு கௌமுன் அஸனல்லாஹு பில் இஸ்லாம், நாம் எப்படியோ ஒரு காலத்தில் நாம் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். இஸ்லாமிய கலாச்சாரத்தின் மூலமாக இஸ்லாமிய கலாச்சாரம் நம்மிடத்திலே வந்தது. அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கண்ணியத்தை கொடுத்தான். ஃபமஹ்மா இப்தகைனால் இஸ்ஸத பிகைரிஹி அதல்லன அல்லாஹ், இஸ்லாமிய கலாச்சாரம் வந்தது, நாம் மதிப்பை கண்ணியத்தை பெற்றோம். அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு வேறு வழிகளில் நாம் கண்ணியத்தை தேடினால், வேறு வழிகளில் நாம் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தி விடுவான், கேவலப்படுத்துவான் என உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த செய்தி தான் நமக்கான செய்தி. இஸ்லாமிய கலாச்சாரத்தின்படி வாழ்வது, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் தான் நமக்கான கண்ணியம் இருக்கிறது. இஸ்லாமிய கலாச்சாரத்தின்படி நபியின் சுன்னத்தின்படி வாழுகிற பாக்கியத்தை, அதில் இறுதி வரை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை, அதன் மூலம் கண்ணியம் பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஆமீன். آخر دعوانا الحمد لله رب العالمين. يا رحمن